தன்னுடைய கண் இமைகள் மூலமாக அனைவரையும் கவர்ந்தெழுக்கும் சக்தி கொண்ட, அனைவரால் போற்றக்கூடிய மன அழுத்தம் நீங்க போகுது. நீங்க என்ன நினைக்கீங்களோ அதை சிறப்பாக செய்வீங்க. உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி உண்டு. இந்த ஜூன் மாதமே உங்களுடைய துவக்கம். நம்ம வருடத்துல ஜூன் மாதம் தான் உங்களுடைய முதல் துவக்கம். நம்முடைய கன்னி ராசியில உத்திர நட்சத்திரத்தை பிறந்தவங்க எல்லாருமே, உத்திர நட்சத்திரம் பிறந்ததில் குறைஞ்ச ஒரு 60% கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பல பேருக்கு வேலை போயிருக்கும். பல பேருக்கு வேலை போயிருக்கும். அல்லது வேலையில் அழுத்தத்தோடையே வேலை பார்த்துருப்பீங்க. என்னடா அடிச்சா அடிச்சுக்கோங்கடா, வஞ்சா வஞ்சிக்கோங்கடா, என் சூழ்நிலை, என் குடும்ப சூழ்நிலைக்கான நான் இருக்கேன், எதுனாலும் அவன் செயல் அப்படின்னு தான் வாழ்ந்துருப்பீங்க. சரியா? அந்த சுமையை நீங்கள் சுமந்தீங்க, அந்த அழுத்தத்தை சுமந்தீங்க பார்த்தீங்களா, அதுக்கு ரிலைஸ். ரியல் ஒன் ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்க்கும்பொழுது, ஜூன் மாதத்தில் கோச்சார கிரகங்களான சூரியன் முதல் ராகு கேது வரை ஏனைய 8 கிரகங்கள், அதாவது சந்திர பகவான் மட்டும் பார்த்தீங்கன்னா 2.5 நாட்களுக்கு ஒரு முறை ராசியை கடக்கக்கூடியவர். ஸோ அவரை தவிர்த்து 8 கிரகங்களுடைய செயல்பாடு தன்மைகள், கோச்சார கிரகங்களான 8 கிரகங்களுடைய செயல்பாடு தன்மைகள் எவ்வாறு உள்ளன. ஸோ இதன் அடிப்படையில் பொது பலன்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உலகியல் ரீதியாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது. ஏன்னா நம்ம சூரிய பகவானை அடிப்படையை வச்சு தான் இந்த மாத பலன்களை எடுக்கிறோம். ஸோ சூரிய பகவான் ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷபராசியில் இருக்கிறார். ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷபராசியில், அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே 15ஆம் தேதிக்கு மேலே மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா புதன் பகவான் மட்டும் இந்த வட்டம் 3 ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷபம், மிதுனம், கடகம் என்ற 3 ராசிக்கு ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குரு பகவான் ஆல்ரெடி நம்ம மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே குரு பகவான் எங்கே போயிட்டார்னா மிதுன ராசிக்குள்ளே தான் இருக்கார். இன்னும் ஒரு வருட காலத்துக்கு மிதுன ராசியில் குரு பகவான் இருப்பார். செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதம் துவக்கத்தில் கடகத்தில் இருப்பார், நீச்சம் பெற்று அமர்ந்திருப்பார். ஸோ 6ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாய் பகவான் போயிடுவார். செவ்வாய் சிம்மத்துக்குள்ளே போகும்போதே அங்கே சிம்மத்தில் கேது பகவான் இருப்பார். அப்போ செவ்வாய் கேது, ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு டாமினேஷனை உருவாக்க போகுது இந்த மாதம். அது என்னென்ன டாமினேஷனுங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸோ கேது பகவானுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் எங்கே அமர்ந்திருக்கிறார் பார்த்திங்கன்னா கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சனி பகவான் மீனத்திலும், சுக்கிர பகவான் ஆரம்பத்தில் மேச ராசியிலும், எண்ட் ஆஃப் பாயிண்ட் வரும்போது 29ஆம் தேதி மேலே எங்கே வர்றாருன்னா சுக்கிரன் ரிஷபத்துக்குள்ள நுழைஞ்சிருவார். ஸோ இந்த ஏனைய கிரகங்களுடைய அமைப்பில் 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, என்னென்ன விஷயங்களில் முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த ஜூன் மாத பலன்களில் உங்களுக்கு மிக பயனுள்ள விஷயங்கள் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தன்னுடைய கண் இமைகள் மூலமாக அனைவரையும் கவர்ந்தெழுக்கும் சக்தி கொண்ட, அனைவரால் போற்றக்கூடிய, உனக்கென்னையா கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி வார்த்தைகளால் தூற்றக்கூடிய, ஏன்னா தூற்றதான் செய்கிறாங்க, ஏன்னா கவலைப்பட்டது நீங்கள் தானே, அது அவங்க பொறுத்தளவு போற்றுறது கிடையாது, உங்களை பொறுத்தளவு தூற்றுறது. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு செயல்பாடு கொண்ட கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்து என்னென்ன மாற்றம்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் சிறப்படைய போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இருக்கிறதுலையே இந்த மாதம் த டாப் ஆஃப் பெஸ்ட் நீங்கள் தாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த 1.5 வருஷமாக நான் நிம்மதியாக இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் கவலைப்படலை, வேலையில் பிரச்சனை இல்லை, வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை, போராட்டமே இல்லைன்னு சொல்லி யாரா ஒரு கன்னிராசி சொல்ல முடியுமா? இது உறுதியாக சொல்லலாம். ஏன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு கடந்த 1.5 வருட காலமாக கேது பகவான், கோச்சார ரீதியான கேது பகவான் ராசியில் அமர்ந்தார், பக்குவப்படுத்தினார். உங்கள் கூட இருந்த உண்மையான நண்பர்கள், போலியான நண்பர்கள், சுயநலவாதிகள், உங்களை சுரண்டி தின்ன, உங்களுடைய பொருட்களையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் சுரண்டி சாப்பிட்ட நபர்கள் யாருங்கிறத பக்காவாக தெளிவாக சனி பகவானுக்கு அடுத்தபடியாக கேது பகவான் உணர்த்துவார். அந்த அளவுக்கு ஒரு கேதுவின் வலிமை
எந்த கிரகத்துக்குமே கிடையாதுங்க. சனி பகவானுக்கு கூட கிடையாது. உண்மையிலேயே கிரக வலிமையில் வந்து பார்த்தீங்கன்னா கேது வந்து அவ்வளோ வலிமையானவர். ஸோ அப்படிப்பட்ட கிரக அமைப்பு கொண்ட கேது உங்கள் ராசியில் அமர்ந்து உங்களை அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறேன்னா அடிக்க, அதாவது என்ன துவைச்சி பிரிஞ்சிட்டாங்க, சட்டை கிட்ட கிழிஞ்சு போச்சு அப்படிம்பாங்களா, அதே மாதிரி தான் உங்களுடைய லைஃப்பில் எல்லாத்தையும் உணர்த்திட்டார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுக்கு அப்படியே புது ட்ரெஸ் போட்டு ஒரு புது மாப்பிள்ளை வந்தால் எப்படி இருக்கும், அந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு. ஒரு புது மாப்பிள்ளை மாதிரி, புது பொண்ணு மாதிரி நீங்கள் அப்படியே பக்காவாக ஒரு ஒரு செயல்பாடில் மாற போகிறீங்க. அதாவது இந்த வண்டி ஒரு வேகமாக போய் ஒரு வண்டி ஒரு மோதி ஆக்சிடென்ட் ஆகி அப்பளம் போல நொறுங்கியிருக்கும். அது என்ன பண்ணுவாங்க, டிங்கர் கடையில் நம்ம டிங்கர் அவங்ககிட்ட கொடுத்து வண்டி அப்படியே பட்டையிட்டே அடித்து அதை அப்படியே பெயிண்டிங் அடித்து ஜம்முன்னு புது பொண்ணு மாதிரி உட்கார வைப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி நீங்கள் காரில் புது கார் மாதிரி இருக்க போகிறீங்க. ஸோ அந்தளவுக்கு உங்களுடைய வேகமும் உங்களுடைய இயல்பான தன்மையும் மாறப்போகுது. மன அழுத்தம் நீங்க போகுது. நீங்கள் என்ன நினைக்கிங்களோ அதை சிறப்பாக செய்வீங்க. உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி உண்டு. இந்த ஜூன் மாதமே உங்களுடைய துவக்கம். இந்த வருடத்தில் ஜூன் மாதம் தான் உங்களுடைய முதல் துவக்கம். மாதத்தோட முழுமையான துவக்கம்னா இந்த ஜூன் மாதம் தான். உங்களுக்கு மன அழுத்தம் இல்லாமல் நீங்கள் சிறப்பாக செயல்பட போகிறீங்க. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு மாற்றம் வரப்போகுது. சந்தோஷம் கொஞ்சம் அதிகமாகக்கான வாய்ப்பு உண்டு. திருமண விஷயங்களுக்கு முயற்சி எடுத்திங்கன்னா திருமண தடை விலகும். குழந்தை பாக்கியத்துக்குரிய விஷயங்களில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அதே போல் உங்களுக்கு உயர்ந்த பொறுப்புகள் இனிமேல் கிடைக்கும். ஏங்க கிடைக்க வேண்டிய வேலையே கிடைக்கலையே அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்க வேண்டிய வேலை கிடைக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் அக்யூரேட்டாக சொல்கிறேங்க. நம்முடைய கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரத்தை பிறந்தவங்க எல்லாருமே, உத்திர நட்சத்திரம் பிறந்ததில் குறைஞ்ச ஒரு 60% கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பல பேருக்கு வேலை போயிருக்கும். பல பேருக்கு வேலை போயிருக்கும். அல்லது வேலையில் அழுத்தத்தோடையே வேலை பார்த்துருப்பீங்க. என்னடா அடித்தா அடிச்சுக்கோங்கடா, வஞ்சிக்கோங்கடா, என் சூழ்நிலை, என் குடும்ப சூழ்நிலைக்கான நான் இருக்கேன், எதுனாலும் அவன் செயல் அப்படின்னு தான் வாழ்ந்துருப்பீங்க. சரியா? அந்த சுமையை நீங்கள் சுமந்தீங்க, அந்த அழுத்தத்தை சுமந்தீங்க பார்த்தீங்களா, அதுக்கு ரிலைஸ் யூஆர் ரிசல்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கிரகங்கள் கேது பகவான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போது, உங்களுக்கான பொறுப்புகள் கிடைக்க போது, உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க போது, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்க போது, உங்களுடைய கடன் பிரச்சனை குறைய போது, மாற்றங்கள் முன்னேற்றங்கள் எல்லாமே இந்த ஜூன் மாதத்தின் துவக்கத்திலிருந்து உறுதியாக நடக்க போகுது. வாங்கிய கடனை அடைப்பீங்க, புதிய கடன் வாங்கிடாதீங்க. வாங்கிய கடனை அடைக்கலாம், புதிய கடன் வாங்க வேண்டாம். ஓகேவா? ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்வி கடன் வாங்கலாம். புதிய கடன் வாங்குறதா உங்களுடைய குழந்தை படிப்புக்காக கடன் வாங்கலாம், அல்லது உங்களுடைய படிப்புக்காக நீங்கள் கடன் வாங்கலாம். அது கல்விக்கான கடன். பேங்கில் மட்டும் வாங்க, தனிநபரிடம் வாங்க வேண்டாம். ஏன்னா இந்த நிலையில் தனிநபரிடம் வாங்கினா பின்னாடி ஒரு பிரச்சனையை சந்திப்பீங்க. அதனால் முன்னாடியே சொல்லிடுறேன். ஓகேவா? டைமிங்கில் வருது. அதனால் இதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ விலை உயர்ந்த பொருட்கள் உங்களுடைய எல்லையை மீறி வாங்கிடணும். அதை என்ன சொன்னால் தகுதிங்கிறது இந்த வார்த்தையை யூஸ் பண்ண முடியாது. அதனால் உங்களுடைய பொருளாதார எல்லையை தாண்டி ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்கிவிட வேண்டாம் என்பது என்னுடைய மேலான கருத்து. ஸோ இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஒரு ஏற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துர்க்கை அம்மன் வழிபாடு பின்பற்றுங்க. துர்க்கை அம்மன் வழிபாடை தொடர்ந்து நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ராகால வேளையில் நீங்கள் வழிபாடு செய்யும் பட்சத்தில் கடன் சுமைகள் குறைந்து உறுதியாக நல்ல மாற்றத்தை சந்திக்க முடியும். ஏன்னா 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார். 6க்குரியவன் 7ல் அமர்ந்திருக்கிறார். அப்போ உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா துர்க்கை அம்மனை முழு மனதோடு மனதார வழிபாடு செய்யுங்கள். ஏற்றம் உண்டு, வெற்றிகள் உண்டு.